அவரை பத்தி பேசுறீங்க, இவரை பத்தி பேசுறீங்க. ஆனா என்ன பத்தி மட்டும் ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க? அப்படி யாரதான் பேசலன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது மார்கா ஜானிசன், ஏடன் மார்க்கரம், டெம்போ போமா எல்லாத்த பத்தியும் WTC ஃபைனல்ல வின் பண்ணி கொடுத்ததுக்கு பேசணும். பட் ககிசா ரபடாவை பேசலையே. ஏன் பேசல? ககிசா ரபடானாலதான் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேனை அலற விட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அது டெம்போ பவுமா கேப்டன்சியில. ககிசா ரபடா மட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் போடலன்னு வச்சுக்கவே, ஆஸ்திரேலியா கோயிங் ஆன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சதம் அடிச்சு வேற லெவல்ல போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட 400 ரன்களுக்கு மேல அடிச்சு பொழந்திருப்பாங்க. ககிசோ ரபாடா ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பவுலிங் எவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் போட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பால் ஒன்று செதறதுங்க மாதிரி செதறிட்டு போகுது. ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேனால கணிக்க முடியல. டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், ஆல்ரவுண்டர் எல்லாத்தையும் போட்டு பொழந்து எடுத்து தலைவர் 51 ரன்னை கொடுத்து 5 விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியாவையே பின்னுக்கு தள்ள வச்சுட்டாப்புல. 212 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ண வச்சுட்டாரு. அதுக்கு முக்கிய பேர் போனவர் யாருன்னா நம்ம ககிசோ ரபாடா தானுங்க. அதனால ககிசோ ரபாடா பத்தி பேசியே ஆகணும். சவுத் ஆப்பிரிக்கா 27 வருஷங்களை கழிச்சு அந்த ஐசிசி கோப்பையை வென்றிருக்காங்க. அது ககிசா ரபாடாவும் கூடயும் சொல்லலாம். ஒரு எண்டில் ஏடன் மார்க்கரும் டெம்போ போமா இருந்தாலும் இன்னொரு எண்டில் ககிசா ரபாடா இல்லைன்னா இந்த கப்பு சாதியுமே இல்லடா மக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ககிசா ரபாடா, ஜஸ்பிரிட் பும்ரா, பேட் கமின்ஸ், மிட்டில் ஸ்டார்க், ஹேசில்வுட் இவங்கெல்லாம் ஒரு காதல் கதை. அதாவது ஒரு டீமை தனியா கொண்டு போய் விக்கெட்டை எடுத்து ஐசிசியை டிராபி அடிக்கிற அளவுக்கு பேர் போனவங்கன்னா இவங்க தான். ககிசா ரபாடா WTC ஃபைனல்ல 5 விக்கெட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்டை எடுத்தாரு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல மெயினா 4 விக்கெட்டை தூக்கி விட்டு மொத்தம் 9 விக்கெட்டை எடுத்துக்கிறாரு WTC ஃபைனல்ல ககிசா ரபாடா. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? மேன் இன் ஃபார்ம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ககிசா ரபாடா தான். கருப்பினத்தவர்களிருந்து உள்ள சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்காக எல்லா ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லா பேட்ஸ்மேன்களையும் அலற விட்டு இன்னைக்கு 27 வருஷங்களுக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கப்பு வாங்கறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது நம்ம ககிசா ரபாடா. 5 விக்கெட் படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் 4 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் போட்டு வேற மாதிரி சம்பவம் பண்ணிக்கிறாப்ல ககிசா ரபாடா. இதே மாதிரி இவரை வாழ்த்த வயதில்லை, வாழ்த்த மனமில்லை, அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் கதற விட்டாப்புல ககிசா. பட் இவர் கூட சேர்ந்த லுங்கி இங்கடையும் கதற விட்டாப்புல. 2 பேர் ஃபாஸ்ட் பவுலிங்னா இதாயா கொஞ்சம் பாருங்கயா அந்த மாதிரிதான்ப்பா போட்டு பொழந்து எடுத்துட்டாப்புல ககிசா ரபாடா. ஒண்ணுமில்ல, ஆஃப்டர் 27 இயர்ஸ்க்கு அப்புறம் ககிசா ரபாடா பர்ஃபார்ம் பண்ணதுனால சவுத் ஆப்பிரிக்கா லிப்தி டிராபி அந்த டெம்போ போமா கையில அந்த கப்பை பார்த்தாச்சு. ககிசா ரபாடா, ஏடன் மார்க்கரம் எல்லாரும் சேர்ந்தா மாதிரி கப்பை வாங்கி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பேரை சேர்த்து விட்டாங்கன்னா வேற மாதிரி தரமான சம்பவம். இதே மாதிரி ககிசா ரபாடா பர்ஃபார்ம் பண்ணும். மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.